வெல்கம் டு இங்கிலீஷ் ஏர்ன். இங்கிலீஷ் ஏர்னில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் நம்பர் 1, ஷேர்ட் லிங்க் யூஸ் பண்ணி ஜாயினிங் ஃபார்மை ஃபில் பண்ணுறது. ஸ்டெப் நம்பர் 2, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேஷன் ஐடியை வாங்குறது. ஸ்டெப் நம்பர் 3, இங்கிலீஷ் ஏர்ன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸ்டெப் நம்பர் 4, இங்கிலீஷ் ஏர்ன் அப்ளிகேஷனை ஆக்டிவேட் பண்ணுறது, கூடவே டேஷ்போர்டையும் ஆக்டிவேட் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப், ஷேர்ட் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயினிங் ஃபார்மை ஃபில் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு ஷேர்ட் லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து வந்திருக்கும். இந்த லிங்கை கிளிக் செய்யும் பொழுது ஜாயினிங் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதை ஃபில் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதில் உங்கள் பெயர், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர், உங்கள் அட்ரஸ், மாவட்டம், மாநிலம், பின்கோடு, உங்கள் படிப்பு, ஆணா பெண்ணா என்பதை செலக்ட் பண்ணுங்கள். இந்தியர் என்றால் இந்தியரை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் பிறந்த தேதி, முதலில் வருஷத்தை செலக்ட் பண்ணி அப்புறம் மாதம், அதுக்கப்புறம் தேதியை கொடுங்க. நெக்ஸ்ட் யூபிஐ ஐடி அல்லது பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். யூபிஐ ஐடிங்கிறது கூகுள் பே, ஃபோன்பே, பீம், வாட்ஸ்அப், பேடிஎம் ஆகியவற்றினுடைய ஐடி. ஒருவேளை நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா பேங்க் நேமையும் ஐஎஃப்எஸ் கோடையும் என்டர் பண்ணணும். கடைசியாக பே 4999 என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நான் 4999ங்கிற பிளானை ஜாயின் பண்ணியிருக்கேன். இது 3 months லேர்ன் அண்ட் ஏர்ன் பிளான். இது மாதிரி 6 month லேர்ன் அண்ட் ஏர்ன் பண்ணுற பிளானுங்கிறது 9999 பிளானையோ அல்லது 1 year லேர்ன் அண்ட் ஏர்ன் பண்ணுற 19999 பிளானையோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதற்கு தனித்தனி ஷேர்ட் லிங்க் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேஷன் ஐடி வாங்க போகிறோம். நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாகவோ, யூபிஐ மூலமாகவோ, நெட் பேங்கிங் மூலமாகவோ நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். இப்போ நான் யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ண போகிறேன். அதில் கூகுள் பேவை செலக்ட் பண்ணிக்கிறேன். யூபிஐ பின்னை யூஸ் பண்ணி நீங்கள் வழக்கமாக எப்படி பேமெண்ட் பண்ணுவீங்களோ அப்படி பண்ணலாம். இதை ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பதிவு செய்ய முடியாது என்பதால் ஸ்க்ரீனில் தெரியல. பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு மெசேஜ் ஸ்க்ரீனில் வரும். ஒருவேளை இது மாதிரியான மெசேஜ் ஸ்க்ரீனில் வராமல் போனால் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸ்க்ரீனில் இது மாதிரி ஆக்டிவேஷன் ஐடி, இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் போன்ற இன்ஃபர்மேஷன்கள் இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்கள் உங்கள் மொபைல் எண்ணுக்கும் மெயில் ஐடிக்கும் வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, இங்கிலீஷ் அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்கிறது. இதில் டவுன்லோட் லிங்க் 1 என்ற லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணும்போது இங்கிலீஷ் அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். இதற்கு சிறிது நேரம் ஆகலாம், வெயிட் பண்ணுங்க. இப்போ முழுசாக டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போது ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் மொபைலில் அன்னோன் சோர்ஸ்னு காட்டினா உங்கள் மொபைல் செட்டிங்கில் போய் அன்னோன் சோர்ஸை எனேபிள் பண்ணுங்கள். இன்ஸ்டாலை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், அப்ளிகேஷனையும் டேஷ்போர்டையும் ஆக்டிவேட் பண்ணுறது. இங்கே ஓப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் ஆப்போடைய மெயின் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் டே 2லேருந்து லாக்ஸ் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ஆக்சுவலாக என்டர் பாஸ்வேர்டுங்கிறது இங்கே ஆக்டிவேஷன் ஐடி தான். உங்கள் ஆக்டிவேஷன் ஐடியை என்டர் பண்ணுங்கள். கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உடனே அதில் இருக்கிற எல்லா லாக்கும் போயிட்டு அப்ளிகேஷன் ஆக்டிவேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டேஷ்போர்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அதே டே டூவை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்த் ஆப்ஷனான ரிசல்ட்ஸ் அல்லது டேஷ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயினிங் ஃபார்மில் கொடுத்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டையும் கொடுங்க. கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சேவ் என்ற ஆப்ஷன் மறக்காமல் கிளிக் செய்யவும். இப்போது உங்கள் டேஷ்போர்டும் ஆக்டிவேட் செய்யப்பட்டு இருக்கும். இப்போது நீங்கள் இங்கிலீஷ் சேனலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டீங்க. அப்ளிகேஷன் டேஷ்போர்டையும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான தனித்தனி வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். ஆல் த பெஸ்ட்.